2021 அதிமுக ஆட்சியில் வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது கோவை மாநகராட்சியில் 69 இளநிலை உதவியாளர் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. 654 பேர் விண்ணப்பித்த நிலையில் 440 பேர் நேர்முக தேர்வுக்கும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கும் அழைக்கப்பட்டனர். அவர்களில் 54 பேர் தேர்வு செய்யப்பட்டு பணி நியமனம் செய்யப்பட்டனர். இதை எதிர்த்து ஈஸ்வரி என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் முறையிட்டார். இவர் கருணை அடிப்படையில் 2016 தூய்மை பணியாளராக சேர்ந்தவர். தமக்கு கல்வி தகுதி இருப்பதால் இளநிலை உதவியாளர் பணி வழங்க கோரினார். பணியிடம் காலியாகும் போது வழங்குவதாக மாநகராட்சி நிர்வாகம் உறுதியளித்ததாக தெரிகிறது. அதை எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் 54 பேர் ஒரே நாளில் இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கு நியமிக்கப்பட்டனர். இந்த நியமனங்களில் விதிமீறல்கள் நடந்துள்ளதாக ஹைகோர்ட்டில் அவர் முறையிட்டார். காலி பணியிடங்கள் பற்றி முறையாக விளம்பரம் செய்யாததால் தகுதி இருந்தும் தேர்வு நடைமுறைகளில் கலந்து கொள்ள முடியவில்லை. அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ஒரே நாளில் 54 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரினார். தனி நீதிபதி அந்த மனுவை தள்ளுபடி செய்தார். இதை எதிர்த்து ஈஸ்வரி உள்ளிட்ட 11 பேர் மேல்முறையீடு செய்தனர். நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், N செந்தில்குமார் அமர்வு வழக்கை விசாரித்தது. தேர்வு நடைமுறைகளை பின்பற்றாமல் 54 பேர் நியமனம் செய்யப்பட்டது உறுதியானது. நேர்மையாக இல்லாமல் புறவாசல் வழியாக இந்த பணி நியமனங்கள் நடைபெற்றுள்ளதால் கோவை மாநகராட்சியின் 54 இளநிலை உதவியாளர்களை டிஸ்மிஸ் செய்ய உத்தரவிட்டனர். முறைகேடான பணி நியமனங்களுக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். காலி பணியிடங்களுக்கு தகுதியான நபர்களை தேர்வு செய்ய வேண்டும். வழக்கு தொடர்ந்த ஈஸ்வரியை எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது என நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் கூறியுள்ளனர்.